ஒரு நாள் மன்னர் அக்பர் தங்கள் அரண்மனையில் அமர்ந்து அமைச்சர்களுடன் விவாதித்துக் கொண்டிருந்தார். அப்போது பீர்பால் அருகில் வந்தார். அக்பர் கூறினார், பீர்பால், இன்று எனக்கு ஒரு கேள்வி உண்டு. இந்த உலகத்தில் முட்டாள்கள் அதிகமா இல்ல புத்திசாலிகள் அதிகமா? பீர்பால் கூறினார், மன்னா, முட்டாள்கள்தான் அதிகம். புத்திசாலிகள் மிகவும் சிலர்தான். புத்திசாலிகள் இருக்கிறாங்க, ஆனா முட்டாள்கள் தான் எங்கும் நிறைந்திருக்கிறாங்க. ரோட்டுல கூட 3 பேர் நடக்கிறாங்கன்னா ஒருவர் கண்டிப்பா எதுவும் தெரியாம தலையாட்டுவாங்க. அக்பர் கூறினார், ஐயோ, உண்மையா? ஏன்? பீர்பால் சொன்னாரு, அதுதான் இந்த உலகத்தின் இயல்பு மன்னா. அக்பர் நகைப்புடன் கூறினார், பார்ப்போம். நீர் 4 நாட்களில் 4 முட்டாள்களை கொண்டு வாருங்கள். அவர்களது முட்டாள்தனத்தையும் விளக்கணும். ஏற்க முடியுமானால் உங்களுக்கு பரிசு உண்டு. முடியவில்லை என்றால் தண்டனை. பீர்பால் சிரித்தபடி, சுலபம் மன்னா. பீர்பால் நகர வீதியில் நடந்து சென்றான். ஒரு மனிதன் குதிரையின் மீது அமர்ந்திருக்க, அவன் தலையில் ஒரு பெரிய புல்லுக்கட்டை வைத்திருந்தான். பீர்பால் அதை கண்டு ஆச்சரியப்பட்டான். குதிரையின் மீது ஏறி இருக்கும்போது புல்லுக்கட்டை தலையில் வைத்திருக்கிறதை பார்த்து அவன் அருகில் சென்று கேட்டான், ஐயா, ஏற்கனவே நீங்கள் குதிரையின் மீது அமர்ந்திருக்கிறீர்கள். அப்படியென்றால் அந்த புல்லுக்கட்டை தலையில் ஏன் வைத்திருக்கிறீர்கள்? குதிரையின் மீது வைத்தால் என்ன? முட்டாள் தாராளமாக கூறினான், ஓஹ், இல்ல சாமி, புல்லுக்கட்டு ரொம்ப எடை. நான் குதிரைக்கு வலி கொடுக்க கூடாது என்றுதான் அதை தலையில் சுமக்கிறேன். பீர்பால் புன்னகையுடன் கூறினார், ஆஹா, நீர் குதிரையின் மேல் அமர்ந்திருக்கிறீர்கள். அதாவது உங்கள் எடை ஏற்கனவே அதற்கு மேல்தான் இருக்கிறது. அந்த புல்லுக்கட்டும் உங்கள் தலையில் இருக்கிறதே, அதுவும் அதற்குத்தான் எடை போல, இல்லையா? முட்டாள் தன்னம்பிக்கையுடன் கூறினான், இல்ல சாமி, என் எண்ணம் வேற. புல்லுக்கட்டை மட்டும் தனியாக எடுத்துக்கொண்டால் அது குதிரையின் மேல் இருக்கும் பாரத்தை குறைக்கிறது. பீர்பால் சிரிப்பை அடக்க முடியாமல் மனத்தில் நினைத்து கொண்டார், நீங்க குதிரைய ஓட்டுறீங்களா இல்ல குதிரை உங்களை ஓட்டுதா தெரியல. இவனுக்கு புத்தி இல்ல, சரியான முட்டாள். பீர்பால் கூறினார், ஐயா, நீங்கள் என்னுடன் அரண்மனைக்கு வாருங்கள். பரிசு வாங்கி தருகிறேன். முட்டாள் கூறினான், சரி பீர்பால் ஐயா, வருகிறேன். பூங்காவில் ஒரு மனிதன் மேகங்களை நோக்கி கண்ணாடியால் வெளிச்சத்தை சரி செய்ய முயல்கிறார். பீர்பால் கேட்டார், என்ன ஐயா இது? கண்ணாடியால் என்ன செய்றீங்க? முட்டாள் கூறினான், இந்த மேகங்கள் சூரியனை மறைக்குது. நான் இந்த கண்ணாடியால அவற்றை விளக்க முயற்சி பண்றேன். சூரிய ஒளி நேரடியாக வரணுமே. பீர்பால் நகைச்சுவையுடன் எண்ணிக்கொண்டார், வெளிச்சம் தேடுறவன் அறிவை மட்டும் இழந்துட்டானே. இரண்டாம் முட்டாளும் ரெடியாகிட்டார். பீர்பால் கூறினார், நீங்கள் என்னுடன் அரண்மனைக்கு வாருங்கள். பரிசு வாங்கி தருகிறேன். முட்டாள் கூறினான், வருகிறேன் ஐயா. ஒரு மனிதன் கிணற்றுக்குள் இறங்கி நீர் எடுக்கிறார். பீர்பால் அதிர்ச்சியுடன், ஐயா, நீர் எடுக்க வாளி இல்லையா? ஏன் நீங்க உள்ள போறீங்க? மூன்றாவது முட்டாள் தன்னம்பிக்கையுடன் சொன்னான், இல்ல ஐயோ, ஆனா இது என்ன தெரியுமா? தண்ணீர் மேலே வரமாட்டேங்குது. அதான் நான் போய் எடுக்கிறேன். பீர்பால் கை தட்டுகிறாரு. ஐயோ, தண்ணீர் மேல வரலைன்னா நீங்க நீருக்குள்ள போறீங்க. இதுக்கு பேருதான் பிரம்மாண்டமான முட்டாள்தனம். இவனை அரண்மனைக்கு அழைத்து செல்வோம். மூன்றாவது முட்டாளும் ரெடி. ஒரு நாள் பீர்பால் தோட்டத்தில் சுத்தி கொண்டிருந்தார். அங்கே ஒரு மனிதன் சாலையோரத்தில் மெதுவாக நின்று ஏதோ தேடிக் கொண்டிருந்தார். பீர்பால் அவரை நெருங்கி, ஐயா, என்ன தேடுறீங்க? முட்டாள் கூறினான், சாமி, என் தங்கச்சங்கிலி தொலைஞ்சிருச்சு. அதைத்தான் தேடுறேன். பீர்பால் சொன்னாரு, ஓ, எங்க தொலைஞ்சிச்சு? முட்டாள் சொன்னான், அது அந்த தோட்டத்துல அந்த மரத்தின் அடியில தான் விழுந்திருக்கும் போல. பீர்பால் அதிர்ச்சியுடன், அப்படியா? அப்படின்னா நீங்க அந்த மரத்தடியில தான் தேடணும். அதை விட்டுட்டு ஏன் நீங்க சாலையோரத்துல தேடுறீங்க? முட்டாள் பெருமையாக கூறினான், அந்த மரத்தடியில் இருட்டா இருக்கு சாமி, அதனாலதான் இங்கே தேடுறேன். இங்கே வெளிச்சம் இருக்கு. பீர்பால் கையை தட்டி கொண்டு மனத்துல, இவன் சங்கிலிய காணாம இருக்கிறது பெரிய சங்கடம் இல்ல, ஆனா சிந்தனையே இல்லாம இருக்கிறது தான் உண்மையான தொலைப்பு. பீர்பால் நால்வரையும் அழைத்து கொண்டு மன்னரின் முன்னே வருகிறார். பீர்பால் கூறினார், மன்னா, நால்வரும் தங்கள் முட்டாள்தனத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்களை ஒவ்வொருவராக கேட்ட பிறகு அக்பர் சிரித்துவிட்டு கூறினார், நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு புதிய புத்திசாலித்தனத்தின் வரையறையை காட்டியுள்ளீர்கள். இந்த அளவுக்கு முட்டாள்தனத்தை நம் பேரரசில் யாரும் கண்டுபிடிக்க முடியாது என்பதற்காக உங்கள் அனைவருக்கும் சிறப்பான பரிசுகள் உண்டு என்றார். பரிசுகள் வழங்கப்பட்டது. நீர் கூறியது உண்மைதான் பீர்பால். உலகம் முட்டாள்களால் நிரம்பியிருக்கிறது.
பரிசாக 1000 தங்க நாணயம் உங்களுக்கு